வணக்கம். இது ஜாதகம் A to Z. இதுவரை 9 கிரகங்களின் சக்தியை பார்த்தோம். இப்போது அந்த கிரகங்களையே இயக்கும் மகா சக்தியின் இடங்களை தேடிப் போகப் போகிறோம். தட்சன் செய்த யாகம், அன்னை சதியின் தியாகம், சிவபெருமானின் தாண்டவம், இந்த வரலாற்றிலிருந்து உருவானதுதான் 51 சக்தி பீடங்கள். இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் சிதறியிருக்கும் அன்னையின் திருவுருவங்கள் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதோ மகாசக்தியின் பாதங்களை தேடி ஒரு புனிதப் பயணம். சக்தி பீடங்கள் தொடர். பகுதி 1. சக்தி பீடங்களின் தோற்றம். 1. தட்ச யாகம். சிவபெருமானை அவமதிக்க தட்சன் நடத்திய யாகத்தில் அன்னை சதிதேவி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஈசன் அன்னையின் உடலை தூக்கிக் கொண்டு ஊழித்தாண்டவம் ஆடினார். சுதர்சன சக்கரம். சிவனின் கோபத்தை தணிக்கவும் உலகை காக்கவும் மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அன்னையின் உடலை 51 துண்டுகளாக பிரித்தார். அந்த பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள். ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் அன்னை ஒரு பெயரோடும் அவருக்கு காவலாக ஈசன் ஒரு பைரவர் உருவத்திலும் வீற்றிருப்பதுதான் இதன் ஆகச்சிறந்த விசேஷம். இந்த தொடரில் நீங்கள் பார்க்கப் போகும் சிறப்பம்சங்கள். ஹைலைட்ஸ். காஞ்சி காமாட்சி. அன்னையின் நாபி பகுதி விழுந்த இடம். காமாட்சி என்றால் கண்களால் அருள் புரிபவள் என்று பொருள். மதுரை மீனாட்சி. அங்கையர்கண்ணியின் அரசாட்சி நடக்கும் இடம். காஷி விசாலாட்சி. அன்னையின் காதணி விழுந்த புனிதத் தலம். காமாக்யா. அஸ்ஸாம் காமாக்யா. மிகவும் இரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த யோனி பீடம். அன்னையின் சக்தி இல்லையேல் இந்த உலகம் இயங்காது. அடுத்த பகுதியில் 51 பீடங்களில் முதன்மையான பீடம் எங்கே இருக்கிறது, அங்கு சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த தொடர் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அன்னை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் முதலில் கால்பதிக்கும் இடம் முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம். இங்கே அன்னை கா என்றால் கலைமகள் சரஸ்வதி, மா என்றால் அலைமகள் லக்ஷ்மி. இருவரையும் தனது இரு கண்களாக கொண்டு உலகையே ரட்சிக்கும் காமாட்சியாக வீற்றிருக்கிறார். ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் இங்கே ஏன் இவ்வளவு விசேஷம்? அன்னையின் கோபத்தை தணித்தது எப்படி? வாருங்கள், காஞ்சி காமாட்சியின் ரகசியங்களை தேடிப் போகலாம். காஞ்சி காமாட்சி. ஆழமான தகவல்கள். 1. நாபி பீடம், தி சென்டர் ஆஃப் எனர்ஜி. அன்னை சதியின் உடல் பாகங்களில் நாபி, அதாவது தொப்புள் பகுதி விழுந்த இடமே காஞ்சிபுரம். உடலின் மையப்புள்ளி நாபி என்பது போல ஒட்டுமொத்த சக்தி பீடங்களுக்கும் மையமாக திகழ்வது இந்த தலம். அதனால்தான் காஞ்சியில் மற்ற சிவன் கோயில்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. காமாட்சியே அந்த ஊரின் ஒரே அரசி. 2. உக்ரரூபம், சாந்தரூபம், தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்பொரு காலத்தில் அன்னை மிகவும் உக்ரமான நிலையில் இருந்ததாகவும் அந்த உக்ரத்தை தணிக்க ஆதிசங்கரர் அன்னைக்கு முன்பாக ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு. அதன் பிறகே அன்னை மிகுந்த கருணை ததும்பும் சாந்த ஸ்வரூபியாக மாறினார். இன்று நாம் தரிசிக்கும் அன்னை அத்தனை அழகு. 3. அமர்ந்த கோலம், தி பாஸ்சர். மற்ற கோயில்களில் அன்னை நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கே பத்மாசனத்தில் அமர்ந்து கரும்பு வில் ஏந்தி பாசம் மற்றும் அங்குசத்துடன் காட்சியளிக்கிறார். இது ஒரு யோக நிலை. நம் மனதை அடக்கி ஞானத்தை தரும் நிலை இது. ஜாதக ரீதியான பலன்கள். திருமணத்தடை நீங்க, செவ்வாய் தோஷம் அல்லது ஜாதக ரீதியாக திருமணத்தடையால் அவதிப்படுபவர்கள் அன்னைக்கு வஸ்திரம் சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் கெட்டி மேளம் கொட்டும். ராகு கேது தோஷம். காஞ்சிபுரம் நாகதோஷங்கள் நீங்கும் தலம் என்பதால் ராகுகேது பாதிப்பு உள்ளவர்கள் காமாட்சியை வணங்குவது விசேஷம். படிப்பும் செல்வமும். கலைமகள் மற்றும் அலைமகளை தன்னுள் கொண்டவள் என்பதால் மாணவர்களுக்கு படிப்பும் குடும்பத்திற்கு செல்வமும் ஒரு சேர கிடைக்கும். காஞ்சி காமாட்சியின் அருள் இருந்தால் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த பகுதியில் அன்னையின் திருக்கண்கள் விழுந்த இடமாக சொல்லப்படும் மதுரை மீனாட்சி அல்லது காதத்தோடு விழுந்த காசி விசாலாட்சி யாரை பற்றி பார்க்கலாம்? கமெண்டில் சொல்லுங்கள்.
அன்னை காமாட்சியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் இன்று வந்திருப்பது தூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரையின் இதய பகுதிக்கு. இங்கே அன்னை வெறும் தெய்வம் மட்டுமல்ல, மதுரையை நேரடியாக ஆட்சி செய்யும் மகாராணி. மீன் போன்ற கண்களைக் கொண்டவள் என்பதால் மீனாட்சி. மீன் தன் குஞ்சுகளை கண்ணிமைக்காமல் பார்த்து பாதுகாப்பது போல உலக உயிர்களை தன் பார்வையாலேயே காப்பவள். பாண்டிய ராஜகுமாரியாக பிறந்து சிவபெருமானையே மணந்து இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் மீனாட்சியின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாமா? மதுரை மீனாட்சி. ஆழமான தகவல்கள். மலையத்துவஜன் பெற்ற செல்வம். த வாரியர் பிரின்சஸ். புத்திர பாக்கியம் இல்லாத பாண்டிய மன்னன் மலையத்துவஜன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் 3 மார்புகளுடன் ஒரு பெண் குழந்தையாக அன்னை தோன்றினாள். தகுந்த மணாளனை காணும்போது 3வது மார்பு மறையும் என்ற அசரீரியின்படி போர்க்களத்தில் சிவபெருவானை சந்தித்தபோது அன்னை வெட்கப்பட்டு நின்றாள். மார்பு மறைந்தது. அதுவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு. அங்கையட்கண்ணி. த காடஸ் ஆஃப் ஐஸ். சக்தி பீடங்களில் இது மந்திரினி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சியில் காமாட்சி காமகோடி பீடம் என்றால் மதுரையில் மீனாட்சி ராஜமாதங்கி பீடம். இங்கே அன்னைக்குத்தான் முதல் மரியாதை. மதுரையில் சொக்கநாதரை தரிசிக்கும் முன் மீனாட்சியை தரிசிப்பதுதான் மரபு. கிளி ஏந்திய அன்னை. தி கிரீன் காடஸ். அன்னையின் கையில் இருக்கும் பச்சை கிளி பக்தர்களின் கோரிக்கைகளை தன்னுள் வாங்கி அதை திரும்பத் திரும்ப அன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்குமாம். அன்னை மரகத பச்சையாக காட்சியளிப்பது புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தையும் அறிவையும் குறிக்கிறது. ஜாதக ரீதியான பலன்கள். புதன் தோஷம் நீங்க. ஜாதகத்தில் புதன் பலலீனமாக இருப்பவர்கள், கல்வி மற்றும் பேச்சாற்றலில் பின்தங்கியிருப்பவர்கள் மீனாட்சியை வணங்கினால் அபாரமான புத்திசாலித்தனம் கிடைக்கும். பெண் குழந்தைகளின் எதிர்காலம். பெண் குழந்தைகள் தைரியமாகவும் அறிவுத்திறனோடும் வளர அன்னை மீனாட்சியின் வழிபாடு மிக சிறந்தது. குடும்ப ஒற்றுமை. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவத்தை மனதார நினைத்து வணங்குபவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மதுரை மீனாட்சியின் அரசாட்சியில் எவருக்கும் குறையில்லை. அன்னை தன் மீன் போன்ற கண்களால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் காக்கட்டும். அடுத்த பகுதியில் அன்னை சதியின் வலது காது தோடு விழுந்த இடமான மோட்சம் தரும் காசி விஷாலாட்சி பற்றி பார்க்கலாமா? அல்லது வட இந்தியாவில் இருக்கும் வைஷ்ணவதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் நாம் இன்று வந்திருப்பது உலகின் மிக பழமையான நகரமான வாரணாசி எனப்படும் காசிக்கு. இங்கே அன்னை விசாலமான கண்களைக் கொண்டவள் என்பதால் விசாலாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். காசியில் இறப்பவர்களுக்கு ஈசன் தாரக மந்திரத்தை உபதேசித்து முக்தி அளிக்கிறார் என்றால் அந்த முக்திக்கு வித்தாக இருப்பவள் அன்னை விசாலாட்சி. அன்னையின் காதணி விழுந்த இந்த தலம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? வாருங்கள், காசியின் மகாசக்தியை தரிசிக்கலாம். காசி விசாலாட்சி. ஆழமான தகவல்கள். 1. மணிகர்ணிகா சக்தி. த இயரிங் ஸ்பாட். சக்திபீட வரலாற்றில் அன்னையின் காதணி மணிகர்ணிகா விழுந்த இடமாக இந்த தலம் போற்றப்படுகிறது. எனவே இந்த இடத்திற்கு மணிகர்ணிகா பீடம் என்ற பெயரும் உண்டு. நமது வேண்டுதல்கள் அன்னையின் காதுகளில் நேரடியாக விழுந்து உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காசியில் 3 சக்திகள். த ட்ரிபிள் பவர். காசியில் 3 அம்பிகைகள் மிக முக்கியம். விசாலாட்சி சக்தி பீடம், அன்னபூரணி உணவு அளிப்பவள், துர்க்கை காவல் தெய்வம். இதில் விசாலாட்சி அம்மனை தரிசிப்பதே ஒருவரது காசி யாத்திரையை முழுமைப்படுத்தும். தென்னக தொடர்பு. த கனெக்ஷன் டு சவுத். காசி விசாலாட்சி அம்மன் கோயில் அமைப்பு மற்றும் வழிபாடு முறைகள் தென்னிந்திய கோயில்களைப் போலவே இருக்கும். குறிப்பாக ஆதிசங்கரர் விசாலாட்சி அம்மன் சந்நிதியிலும் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதக ரீதியான பலன்கள். ராகதோஷம் நீங்க. காசி என்பது ராகுகேடு தோஷங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரத்தலம். அன்னை விசாலாட்சியை வணங்குவது ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் குழப்பங்களை தீர்க்கும். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் காசி விசாலாட்சிக்கு தாளிச்சரடு அல்லது வளையல்கள் சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் நற்செய்தி தேடி வரும். பாவ விமோச்சனம்.
தெரிந்தே செய்த பாவங்கள் நீங்கி மனத்தெளிவு பெற அன்னை விசாலாட்சியின் பார்வை ஒன்றே போதும். காசி விசாலாட்சியின் அருளால் உங்கள் வாழ்வின் தடைகள் நீங்கி அமைதி பெருகட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தலம். அன்னை சதிலின் யோனி பகுதி விழுந்த இடமாக கருதப்படும் அசாம் மாநிலத்தின் காமக்யா தேவி ஆலயத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z சக்தி பீடங்களின் பயணத்தில் நாம் இன்று ஒரு மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில் உள்ள நீலாச்சல் மலையில் வீற்றிருக்கும் காமாக்யா தேவி ஆலயம். இங்கே அன்னைக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது. ஒரு நீரூற்று பள்ளமே தேவியாக வணங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 3 நாட்கள் இந்த நதிநீரே சிவப்பாக மாறும் அதிசயம் இங்கே நடக்கிறது. எதனால்? தந்திர மார்க்கத்தின் தலைவாசல் என்று அழைக்கப்படும் காமாக்யாவின் ரகசியங்களை இன்று விரிவாக பார்க்கலாம். காமாக்யா தேவி ஆழமான தகவல்கள். உருவமற்ற வழிபாடு. இங்கே அன்னைக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது. ஒரு நீரூற்று பள்ளமே தேவியாக வணங்கப்படுகிறது. அன்னை சதியின் யோனி பகுதி இங்கே விழுந்ததால் இது காமரூப பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலக படைப்பின் மூலஸ்தானமாக கருதப்படுகிறது. அம்புபாச்சி மேளா. ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் அம்புபாச்சி மேளா நடக்கும். அந்த 3 நாட்களும் அன்னை தீட்டு, அதாவது மாதவிடாயாவதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்தில் பிரம்மபுத்திரா நதியின் நீர் சிவப்பாக மாறும். அப்போது கோயில் நடை சாத்தப்படும். 4ஆம் நாள் திறக்கப்படும்போது வழங்கப்படும் இரத்த வஸ்திரம் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் மகா பிரசாதமாக கருதப்படுகிறது. தந்திர மார்க்கத்தின் மையம். இந்த தலம் மந்திர தந்திர வித்தைகளுக்கும் யோகிகளுக்கும் மிக முக்கியமான இடம். தீய சக்திகளிடமிருந்து விடுபடவும் அதீத ஆன்மீக ஆற்றலை பெறவும் அகோரிகள் மற்றும் சாதகர்கள் இங்கே தவம் இருக்கிறார்கள். ஜாதக ரீதியான பலன்கள். செவ்வாய் தோஷம் மற்றும் செவ்வாய் திசை. ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பு உள்ளவர்கள், திருமண தடை உள்ள பெண்கள் காமாக்யாவை மனதார வேண்டிக் கொண்டால் தடைகள் விலகும். கருப்பை சார்ந்த பிரச்சனைகள். பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளிப்போதல் போன்றவற்றுக்கு காமாக்யா வழிபாடு ஒரு சிறந்த மருந்தாகும். எதிரிகள் தொல்லை நீங்க, செய்வினை, கண் திருஷ்டி மற்றும் தேவையற்ற பயங்கள் நீங்க அன்னையின் இரத்த வஸ்திரம் மற்றும் குங்குமம் பெரும் பாதுகாப்பு தரும். காமாக்யா தேவியின் ஆற்றல் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. படைப்பின் ரகசியத்தை தன்னுள் கொண்ட அன்னை நம் வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிவாள். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அன்னையின் மேல்தாடை விழுந்த இடமான இமயமலையின் மடியிலுள்ள ஜோலாமுகி அணையாத தீபமாக அன்னை எரியும் தலம். அந்த அதிசயத்தை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. நாம் இன்று பார்க்கப் போகும் சக்தி பீடம் மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மகா அதிசயம். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜோலாமுகி. இங்கே அன்னைக்கு சிலையோ உருவமோ கிடையாது. பல யுகங்களாக பாறைகளுக்கிடையே 9 இடங்களில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் சுடர்தான் இங்கே அன்னை. காற்று வீசினாலும் நீர் ஊற்றினாலும் அணையாத இந்த தீபத்தின் ரகசியம் என்ன? அக்பர் போன்ற பேரரசர்களே வியந்து நின்ற இந்த தலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஜோலாமுகி. ஆழமான தகவல்கள். நாவிலிருந்து பிறந்த சுடர். த டங் ஆஃப் சதி. அன்னை சதியின் நாக்கு விழுந்த இடம் இது என்பதால் இங்கே அன்னை ஜோலாமுகி என்று அழைக்கப்படுகிறாள். அந்த நாவிலிருந்து வெளிப்படும் சொல்லே மகா மந்திரமாக இங்கே கருதப்படுகிறது. அக்பரின் சோதனையும் தோல்வியும். எம்பரர் அக்பர்ஸ் டெஸ்ட். முகலாய பேரரசர் அக்பர் இந்த சுடரை அணைக்க ஒரு கால்வாய் வெட்டி அதன் மீது நீரை பாய்ச்சினார். ஆனால் நீர் ஊற்ற ஊற்ற சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்ததே தவிர அணையவில்லை. அன்னையின் சக்தியை உணர்ந்த அக்பர் மனம் மாறி அன்னைக்கு தங்கக்குடை ஒன்றை காணிக்கையாக வழங்கினார் என்பது வரலாறு. 9 சுடர்கள். த 9 ஃப்ளேம்ஸ். இங்கு 9 சுடர்கள் எரிகின்றன. அவை மகாசக்தி, அன்னபூர்ணா, சண்டி, ஹிங்குலாஜ், விந்தியாவாசினி, மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்பிகா மற்றும் அஞ்சனி தேவியாக கருதப்படுகின்றன. பூமிக்கு அடியில் எந்த எரிவாயு ஆதாரமும் முறையாக கண்டறியப்படாத நிலையிலும் இவை தொடர்ந்து எரிவது ஒரு புதிராகவே உள்ளது. ஜாதக ரீதியான பலன்கள். வாக்கு பலிதம்.
பவர் ஆஃப் ஸ்பீச். ஜாதகத்தில் 2ஆம் இடம் அல்லது புதன் பலவீனமாக இருந்து பேச்சில் தடுமாற்றம் உள்ளவர்கள் ஜோலாமுகியை வேண்டினால் வாக்கு சுத்தம் மற்றும் பேச்சுத்திறன் உண்டாகும். ராகுகேது தோஷம். இந்த தலம் ராகுகேது தோஷங்கள் மற்றும் காலசர்ப்ப தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. எதிர்ப்புகள் நீங்க. அன்னை அக்னி வடிவில் இருப்பதால் நம் வாழ்வின் தடைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் பொசுக்கி வெற்றியை கொடுப்பார். அக்னி வடிவில் நம்மை ரட்சிக்கும் ஜோலாமுகியின் அருள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அன்னையின் தலைமுடி விழுந்த இடமாகவும் ஆக்ரோஷமான தேவியாக அன்னை வீற்றிருக்கும் கொல்கத்தா காளி பீடம் ஆகும். அந்த உக்ரமான அன்னையின் கருணையை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 6. கொல்கத்தா காளி, காலத்தை வென்ற மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் நாம் இன்று திகைக்க வைக்கும் ஒரு ஆன்மீக பூமியில் இருக்கிறோம். அதுதான் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தா காளிகட். எதிரிகளை தவம் செய்ய வைக்கும் ஆக்ரோஷம், ஆனால் பக்தர்களுக்கு ஒரு குழந்தையைப் போன்ற கருணை. இதுதான் அன்னை காளியின் சொரூபம். அன்னையின் பாத விரல்கள் விழுந்த இந்த இடத்தில் இன்றும் ஒரு மர்மமான பெட்டிக்குள் அன்னையின் உடல் பாகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. காலத்தையே தன் காலடியில் வைத்திருக்கும் காளியின் ரகசியங்களை தேடிப் போகலாம் வாருங்கள். கொல்கத்தா காளி. ஆழமான தகவல்கள். 1. பாத விரல்கள் விழுந்த இடம். த டோஸ் ஆஃப் சதி. சதிதேவியின் வலது கால் விரல்கள் விழுந்த இடமே இந்த காளிகட். இங்கே அன்னை தக்ஷிண காளிகா என்று அழைக்கப்படுகிறாள். பொதுவாக காளி என்றாலே பயம் என்பார்கள். ஆனால் இங்கே அன்னை தன் பக்தர்களுக்கு பயம் போக்கும் அன்னையாக காட்சி தருகிறாள். 2. விசித்திரமான திருவுருவம். த யுனிக் ஐடல். இங்குள்ள காளி சிலை மற்ற இடங்களைப் போன்றதல்ல. கருங்கல்லால் ஆன முகமும் தங்கத்தாலான பெரிய கைகளும் நீண்ட தங்க நாக்கும் கொண்டது. அன்னையின் கண்கள் மிகவும் பெரியதாக தெரியும். அது நம் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருப்பதாக ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கும். 3. ஆதிசங்கரரின் வருகை. ஆதிசங்கரர் இந்த இடத்திற்கு வந்து அன்னையை தரிசித்து காளிகா அஷ்டகம் பாடியுள்ளார். இந்த தலம் மகாபீடம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே செய்யப்படும் தியானம் பல மடங்கு பலனை தரும் என்பது ஐதீகம். ஜாதக ரீதியான பலன்கள். சனிதோஷம் மற்றும் 7.5 சனி. காலத்தை கடப்பவள் காளி. அதனால் சனியினால் ஏற்படும் துயரங்கள், கண்ட சனி, 7.5 சனி பாதிப்பு உள்ளவர்கள் காளியை வணங்கினால் துன்பங்கள் பாதியாக குறையும். எதிரிகள் மற்றும் போட்டி. தொழிலில் கடும் போட்டி, மறைமுக எதிரிகள் தொல்லை இருப்பவர்கள் காளியை வழிபட அவர்களுக்கு தற்காப்பு அரண் அமையும். மன உறுதி. மென்டல் ஸ்ட்ரென்த். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாகி அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாகுபவர்களுக்கு அன்னை காளி மன உறுதியையும் தைரியத்தையும் வழங்குகிறாள். எதிர்ப்புகளை தகர்த்து வெற்றியை தரும் கொல்கத்தா காளியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் புனிதமான மற்றும் உயரமான ஓரிடத்தில் அமைந்திருக்கும் தலம். அன்னையின் வலது கை விழுந்த இடமாக கருதப்படும் இமயமலையின் சிகரத்தில் உள்ள மகிஷாசுர மர்தினி வீற்றிருக்கும் வைஷ்ணவதேவி. சக்தி பீடங்கள் வரிசை 7. வைஷ்ணோ தேவி, பனிமலையில் ஒரு மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு புனிதமான குகைக்குச் செல்லப் போகிறோம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவி ஆலயம். இங்கே அன்னைக்கு உருவம் கிடையாது. 3 பாறை வடிவங்களில் பிண்டிகளில் அன்னை அருள் பாலிக்கிறாள். அழைப்பு வராமல் யாரும் இந்த மலை ஏற முடியாது என்பது இத்தலத்தின் தீராத நம்பிக்கை. அன்னையின் வலது கை விழுந்த இந்த தலத்தில் நடக்கும் அதிசயங்கள் என்ன? வாருங்கள், பனிமலை அரசியை தரிசிக்கலாம். வைஷ்ணோ தேவி. ஆழமான தகவல்கள். 1. பிண்டிகளின் ரகசியம். தி 3 பிண்டீஸ். கருவறையில் சிலைகளுக்கு பதில் இயற்கை உருவான 3 பாறைகள், பிண்டிகள் உள்ளன. மகாகாளி, கருமை நிறத்தில் தடைகளை நீக்க. மகாலட்சுமி, மஞ்சள் சிவப்பு நிறத்தில் செல்வத்தை வழங்க. மகா சரஸ்வதி, வெள்ளை நிறத்தில் ஞானத்தை தர. ஒரே இடத்தில் இந்த 3 சக்திகளையும் காண்பது அபூர்வமானது. 2.
பைரவ்நாத்தின் சாபம் மற்றும் மோக்ஷம். தி ஸ்டோரி ஆஃப் பைரவ்நாத். அன்னையை துரத்தி வந்த பைரவ்நாத்தின் தலையை அன்னை துண்டித்தார். விழுந்த தலை ஒரு மலையில் போய் விழுந்தது. இறக்கும் தருவாயில் மன்னிப்பு கேட்ட பைரவருக்கு, என்னை தரிசித்த பின் உன்னை தரிசித்தால்தான் பக்தர்களின் யாத்திரை முழுமை பெறும் என அன்னை வரமளித்தார். இன்றும் அந்த மலை உச்சியில் பைரவர் கோயில் உள்ளது. அற்புதம் நிறைந்த குகை. த ஹோலி கேவ். இந்த குகைக்குள் எப்போதும் நீர் கசிந்து கொண்டே இருக்கும். இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. கடுமையான குளிரிலும் பக்தர்கள் இந்த மலை ஏறுவது அன்னையின் சக்திக்கு ஒரு சான்று. ஜாதக ரீதியான பலன்கள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. லக்ஷ்மி கடாக்ஷம். வெல்த். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள் வைஷ்ணோ தேவியை மனதார நினைத்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். கல்வி தடை நீங்க. புதன் அல்லது குரு பலம் குறைந்த மாணவர்கள் சரஸ்வதி அம்சம் கொண்ட இந்த அன்னையை வழிபட அறிவு தெளிவு பிறக்கும். மன தைரியம், கான்ஃபிடன்ஸ். இமயமலை ஏறுவது போலவே நம் வாழ்க்கையின் சவால்களையும் மன உறுதியுடன் கடக்க அன்னை காளிதேவி பலம் தருவாள். பனிமலை அரசியின் அருளிருந்தால் உங்கள் வாழ்வின் மேடு பள்ளங்கள் சீராகும். ஜெய் மாதாதி என்ற முழக்கத்தோடு அன்னையை சரணடைவோம். அடுத்த பகுதியில் நாம் தமிழகத்திற்கு திரும்ப போகிறோம். அன்னையின் முதுகு பகுதி விழுந்த இடமாக கருதப்படும் மிகவும் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் பற்றி பார்க்கலாமா, அல்லது ஆந்திராவின் ஸ்ரீசைலம் பிரமராம்பிகா பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 8. கன்னியாகுமரி பகவதி. கடலோரம் அமர்ந்த காவல் தெய்வம். வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் நாம் இன்று வந்து சேர்ந்திருப்பது இந்தியாவின் முனையான கன்னியாகுமரிக்கு. இங்கே அன்னை சிவபெருமானை மணக்க வேண்டி தவம் இருக்கும் கன்னி பெண்ணாக வீற்றிருக்கிறார். அன்னையின் மூக்குத்தி வெளிச்சம் கப்பல்களையே திசை திருப்பும் அளவுக்கு பிரகாசமானது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பானாசுரனை வதம் செய்த அந்த வீரமங்கையின் கதையையும் இந்த சக்தி பீடத்தின் ரகசியங்களையும் இன்று பார்க்கலாம். கன்னியாகுமரி பகவதி அம்மன். ஆழமான தகவல்கள். 1. நின்ற கோல தவம். பானாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அன்னை மகாசக்தி ஒரு சிறு பெண்ணாக தோன்றினாள். அவள் சிவபெருமானை மணக்க விரும்பினாள். ஆனால் ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற பானாசுரனின் வரத்தை தக்க வைக்க தேவர்கள் அந்த திருமணத்தை தடுத்தனர். ஏமாற்றமடைந்த அன்னை இன்றும் கையில் ஜபமாலையுடன் நித்திய கன்னியாக தவமிருக்கிறார். 2. வைரம் பிரகாசிக்கும் மூக்குத்தி. அன்னையின் மூக்குத்தியில் உள்ள வைரம் அத்தனை பிரகாசமானது. முற்காலத்தில் நடுக்கடலில் வந்த கப்பல்கள் இந்த ஒளியை பார்த்து அது கலங்கரை விளக்கம் என்று நினைத்து பாறைகளில் மோதியதாம். அதனால்தான் கோயிலின் கிழக்கு வாசல், கடல் பார்த்த வாசல் எப்போதும் சாத்தப்பட்டே இருக்கும். 3. முக்கடல் சங்கமம். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் ஆகிய 3ம் சங்கமிக்கும் இந்த தலம் புண்ணிய தீர்த்தம் எனப்படுகிறது. இங்கு நீராடி அன்னையை வணங்குவது அனைத்து பாவங்களையும் போக்கும் என்பது நம்பிக்கை. ஜாதக ரீதியான பலன்கள். திருமண தடை நீங்க. ஜாதகத்தில் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அல்லது திருமண தேடலில் நீண்ட காலம் இருப்பவர்கள் அன்னைக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வேண்டினால் விரைவில் சுபகாரியம் நடக்கும். செவ்வாய் தோஷம். அன்னை பானாசுரனை வதம் செய்த வீரம் பொருந்தியவள் என்பதால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் தடைகள் இங்கே நீங்கும். மன உறுதி. வாழ்க்கையில் தனித்து நின்று போராடும் பெண்களுக்கு அன்னை பகவதி ஒரு பெரும் அரணாக திகழ்வார். பாரதத்தின் எல்லையை காக்கும் கன்னியாகுமரி பகவதியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் மேல் உதடு விழுந்த இடமாகவும் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தோடு இணைந்திருக்கும் ஸ்ரீசைலம் பிரமராம்பிகா பற்றி பார்க்கலாமா, அல்லது ஒடிசாவின் பூரி விமலாதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் இருக்கும் தெய்வீக தலத்திற்கு வந்திருக்கிறோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் வீற்றிருக்கும் பிரமராம்பிகா தேவி. பிரமரம் என்றால் தேனி என்று பொருள். அன்னை ஏன் தேனி வடிவமெடுத்தார்? ஒரு ஜோதிர்லிங்கமும் ஒரு சக்தி பீடமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் இந்த இடத்தின் மகத்துவம் என்ன? அன்னை சதியின் மேல் உதடு விழுந்த இந்த தலத்தின் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். ஸ்ரீசைலம் பிரமராம்பிகா. ஆழமான தகவல்கள். 1. அருணாச்சரன் வதமும் தேனி வடிவமும். த பீ காடஸ்.
அருணாச்சரன் என்ற அரக்கன் கால்களுள்ள உயிரினங்களால் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று வரம் பெற்றான். உலகையே துன்புறுத்திய அவனை அழிக்க அன்னை மகாசக்தி எண்ணற்ற 6 கால் கொண்ட தேனீக்களாக பிரமரம் உருவெடுத்து அவனை வதம் செய்தாள். அந்த வெற்றி கோலத்தில் அன்னை இங்கே பிரமராம்பிகையாக அருள்பாலிக்கிறாள். 2. ஜோதிர்லிங்க சங்கமம், சக்தி அண்ட் சிவா டுகெதர். இந்தியாவில் மிக சில இடங்களில்தான் ஜோதிர்லிங்கமும் மல்லிகார்ஜுனரும் சக்தி பீடமும் பிரமராம்பிகாவும் ஒரே வளாகத்தில் இருக்கும். இங்கே சக்தியும் சிவமும் சரிபாதியாக வேற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இது கைலாயத்திற்கு இணையான தலமாக கருதப்படுகிறது. 3. ரீங்கார சத்தம், த டிவைன் ஹம். இன்றும் ஸ்ரீசைலம் கோயிலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காதுகளை வைத்து தேய்த்தால் அன்னை தேனி வடிவில் ரீங்காரமிடும் ஹம்மிங் சவுண்ட் சத்தம் கேட்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இது அன்னையின் பிரசன்னத்தை உணர்த்தும் ஒரு அதிசயம். ஜாதக ரீதியான பலன்கள். சனி திசை மற்றும் ராகு பாதிப்பு. இந்த தலம் சனி பகவானின் பாதிப்பு உள்ளவர்களுக்கும் ராகு திசை நடப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த பரிகார தலமாகும். மல்லிகார்ஜுனரையும் அம்பாளையும் வணங்கினால் கிரகதோஷங்கள் விலகும். தொழில் வெற்றி. தேனீக்கள் எப்படி சுறுசுறுப்பாக உழைத்து தேனை சேமிக்கிறதோ அதுபோல தொழிலில் மந்த நிலை உள்ளவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் சுறுசுறுப்பும் வெற்றியும் கிட்டும். ஞானம் மற்றும் அமைதி. அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளதால் தியானம் செய்பவர்களுக்கும் மன அமைதி தேடுபவர்களுக்கும் அன்னை பிரமராம்பிகா பேரமைதியை தருவாள். தேனியைப் போல நம் வாழ்விலும் இனிமையை சேர்க்கும் பிரமராம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ஒடிசா மாநிலத்திற்கு செல்லப்போகிறோம். அன்னையின் நாபி தொப்புள் விழுந்த மற்றொரு இடமாகவும் தாந்திரிக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படும் யாஜ்பூர் பிரஜாதேவி அல்லது பூரி விமலாதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 10. பிரஜாதேவி, ஒடிஷாவின் மகா சக்தி பீடம். வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் 10வது மைல்கல்லை எட்டியிருக்கிறோம். ஒடிசா மாநிலத்தின் ஆன்மீக பொக்கிஷமான பிரஜாதேவி ஆலயத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். இங்கே அன்னை 2 கைகளுடன் ஒரு கையில் சூலத்தையும் மற்றொரு கையில் மகிஷாசுரனின் வால் பகுதியையும் பிடித்தபடி விசித்திரமான கோலத்தில் காட்சியளிக்கிறாள். காஞ்சிபுரம் போலவே இங்கேயும் அன்னையின் நாபி விழுந்ததாக கருதப்படுகிறது. பித்ரு தோஷங்களை நீக்கும் நாபி கயா என்று அழைக்கப்படும் இந்த தலத்தின் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். பிரஜாதேவி, ஆழமான தகவல்கள். 1. நாபி கயா, த நேவல் சென்டர். காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் எப்படி நாபி பீடமாக திகழ்கிறாரோ அதேபோல் வட இந்தியாவில் ஒடிஷாவில் உள்ள பிரஜாதேவி கோயில் நாபி கயா என்று போற்றப்படுகிறது. நமது முன்னோர்களுக்கு செய்யும் திதி மற்றும் காரியங்கள் இங்கே மிகவும் விசேஷமானது. இங்கே வேண்டிக் கொண்டால் பித்ருக்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும். 2. மகிஷாசுர மர்த்தினி, த யுனிக் ஃபார்ம். பொதுவாக மகிஷாசுர மர்த்தினி சிலைகளில் அன்னைக்கு 8 அல்லது 10 கைகள் இருக்கும். ஆனால் இங்கே அன்னைக்கு 2 கைகள் மட்டுமே உள்ளன. தனது காலால் மகிஷாசுரனை அழுத்தியபடி ஒரு கையில் ஈட்டியால் அவனை குத்தும் கோலத்தில் அன்னை வீரத்தோடு காட்சி தருகிறாள். 3. பிரம்மா செய்த யாகம், த சேக்ரெட் ஃபயர். பிரம்மா செய்த யாகத்திலிருந்து தோன்றியவள் என்பதால் இவளுக்கு பிரஜா என்று பெயர். வி என்றால் விடுபட்டது, ரஜா என்றால் மாசுகள், அதாவது நம் மன அழுக்குகளை நீக்கி தூய்மையாக்கும் அன்னை இவள். ஜாதக ரீதியான பலன்கள். பித்ருதோஷம் நீங்க. ஜாதகத்தில் ராகு சூரியன் அல்லது ராகு சந்திரன் சேர்க்கை இருந்து பித்ருதோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இங்கே அன்னைக்கு சிறப்பு வழிபாடு செய்தால் முன்னோர்களின் சாபம் நீங்கி வம்சம் செழிக்கும். செவ்வாய் மற்றும் ராகு திசை. வாழ்க்கையில் அடிக்கடி விபத்துகள், வழக்குகள் அல்லது தேவையற்ற போராட்டங்களை சந்திப்பவர்கள் பிரஜாதேவியை வணங்கினால் அந்த போராட்டங்கள் வெற்றியாக மாறும். பெண் சாபம் நீங்க. அறியாமல் செய்த தவறுகளால் ஏற்பட்ட பெண் சாபங்கள் மற்றும் குடும்பச் சிக்கல்கள் நீங்க அன்னை வழிவகை செய்வாள். நம் முன்னோர்களின் ஆசியையும் அன்னையின் அருளையும் ஒரு சேர வழங்கும் பிரஜாதேவியை சரணடைவோம். உங்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் மனதார அன்னையை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்த பகுதியில் நாம் மேற்கு வங்காளத்திற்கு செல்லப்போகிறோம். அன்னையின் தலைமுடி விழுந்த சக்தி பீடங்கள் வரிசை 11. பகுலேஸ்வர், மனதையாளும் மகா சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் இன்று நாம் 11வது தலத்திற்கு வந்திருக்கிறோம்.
மேற்கு வங்காளத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பகுலேஸ்வர். இங்கே அன்னை மனதின் இருப்பிடம் என்று சொல்லப்படும் புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தன்னுள் கொண்டவள். சுற்றிலும் குளிர்ந்த காற்று வீசினாலும் கோயிலுக்கு வெளியே 7 இடங்களில் நீர் கொதித்துக் கொண்டே இருக்கும் அதிசயம் இங்கே நடக்கிறது. மன அழுத்தத்தையும் தீராத நோய்களையும் நீக்கும் இந்த தலத்தின் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். பகுலேஸ்வர். ஆழமான தகவல்கள். 1. ஆக்னேய பீடம், தி ஆக்னா சென்டர். அன்னை சதியின் புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது ஆக்னா சக்கரம் இங்கே விழுந்ததால் இது மனதின் தலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அன்னை மகிஷமர்தினியாகவும் ஈசன் பகுலேஸ்வரராகவும் வீற்றிருக்கிறார்கள். 2. 7 புனித வெந்நீர் ஊற்றுகள், த 7 ஹாட் ஸ்பிரிங்ஸ். இந்த கோயிலை சுற்றி 7 குண்டங்கள், அதாவது நீர்நிலைகள் உள்ளன. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஒவ்வொரு குண்டத்திலும் நீரின் வெப்பநிலை மாறுபடும். அக்னிகுண்டம் எனப்படும் ஊற்றில் நீர் எப்போதும் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்துக்கொண்டே இருக்கும். இந்த நீரில் நீராடுவது தோல் நோய்களை குணப்படுத்தும் என்பது அறிவியல் பூர்வமான நம்பிக்கை. 3. அஷ்டவக்ர முனிவரின் தவம், த ஸ்டோரி ஆஃப் அஷ்டவக்ரா. 8 இடங்களில் உடல் வளைந்திருந்த அஷ்டவக்ர முனிவர் இங்கே ஈசனை நோக்கி தவம் செய்து தனது உடல் குறைகளை நீக்கிக் கொண்டார். அதனால்தான் இங்குள்ள ஈசனுக்கு பகுலேஸ்வரர் என்று பெயர் வந்தது. மனக்கவலைகளால் துவண்டு போனவர்களுக்கு இது ஒரு மறுவாழ்வு தரும் தலம். ஜாதக ரீதியான பலன்கள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. மன அழுத்தம் மற்றும் குழப்பம். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது தேவையற்ற மன போராட்டங்களை சந்திப்பவர்கள் அன்னை மகிஷமர்தினியை வேண்டினால் புருவங்களுக்கு இடையே ஞான ஒளி பிறக்கும், குழப்பங்கள் தீரும். உடல் உபாதைகள் நீங்க. தீராத வியாதிகள் மற்றும் நீண்ட நாள் நோய்களால் அவதிப்படுபவர்கள் இங்கிருந்து கொண்டுவரப்படும் புனித நீரை தெளித்துக் கொண்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராகு கேது தோஷம். உடல் ஊனம் அல்லது உடல் ரீதியான தடைகள் உள்ளவர்கள் இங்கே வழிபட்டால் அஷ்டவக்ர முனிவருக்கு கிடைத்தது போல உடல் மற்றும் மன வலிமை கிட்டும். மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கும் பகுலேஸ்வர் அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் இதயம் என்று கருதப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த பைத்யநாத் ஜெய்துர்கா பீடம் பற்றி பார்க்கலாமா, அல்லது திரிபுரா மாநிலத்தில் உள்ள திரிபுர சுந்தரி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 12. பைத்யநாத் ஜெயதுர்கா, இதயம் காக்கும் அன்னை. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் 12வது மைல்கல்லில் நிற்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலம் தேயோகரில் அமைந்துள்ள ஜெயதுர்கா சக்தி பீடம். இங்கே அன்னை சதியின் இதயம் விழுந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் என்னவோ இங்கே சிவனுக்கும் சக்திக்கும் இடையே ஒரு பிரிக்க முடியாத பந்தம் நிலவுகிறது. மற்ற கோயில்களில் கோபுரங்கள் தனித்தனியாக இருக்கும். ஆனால் இங்கே சிவனின் கோபுரமும் சக்தியின் கோபுரமும் ஒரு சிவப்பு துணியால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இதயபூர்வமான பிணைப்பின் ரகசியத்தை இன்று விரிவாக பார்க்கலாம். ஜெயதுர்கா தேவி. ஆழமான தகவல்கள். ஹிருதய பீடம், த ஹார்ட் சென்டர். அன்னையின் இதயம் விழுந்த இடம் என்பதால் இது ஹிருதய பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இதயம் என்பது அன்பின் மற்றும் உணர்ச்சிகளின் இருப்பிடம். இங்கே அன்னை ஜெயதுர்கா என்ற பெயரோடு வெற்றியை அருளும் தேவியாக வீற்றிருக்கிறாள். சிவசக்தி ஐக்கியம், த ரெட் ரிப்பன் கனெக்ஷன். இத்தலத்தின் மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் சிவபெருமானின் சந்நிதிக்கும் அன்னை ஜெயதுர்கா சந்நிதிக்கும் இடையே உள்ள கோபுரங்களை ஒரு நீண்ட சிவப்பு பட்டுத்துணியால் இணைத்திருப்பார்கள். இது கணவன் மனைவி இடையே உள்ள ஒற்றுமையை மற்றும் சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிறது. ராவணன் வழிபட்ட தலம், த லெஜெண்ட் ஆஃப் ராவணா. ராவணன் சிவபெருமானை இலங்கைக்கு எடுத்துச் செல்ல முயன்றபோது இறைவன் இங்கே லிங்க வடிவில் நிலை கொண்டார் என்பது வரலாறு. இங்கே அன்னை ஜெயதுர்கா ராவணனின் ஆணவத்தை அடக்கி பக்தர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறாள். ஜாதக ரீதியான பலன்கள். திருமண பந்தம் பலப்பட. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் அல்லது பிரிய நேரிடும் நிலையில் இருப்பவர்கள் இங்கே கோபுரங்களை இணைக்கும் அந்த பட்டுத்துணியை சாத்தி வேண்டிக் கொண்டால் அவர்களின் உறவு இதயபூர்வமாக பலப்படும். இதயம் சார்ந்த நோய்கள். அன்னை இதயமாக வீற்றிருப்பதால் இதயம் தொடர்பான உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் இங்கே வேண்டிக் கொள்வது மிகுந்த பலனை தரும். மனதைரியம். பயந்த சுபாவம் உள்ளவர்கள், தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் ஜெயதுர்காவை வணங்கினால் அவர்களுக்குள் ஒரு புதிய ஜீவன் பிறக்கும். இதயம் குளிர்ந்தால் வாழ்வே வசந்தமாகும். அன்னை ஜெயதுர்கா உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்பை நிறைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் வடகிழக்கு மாநிலமான திரிபுராவிற்கு செல்லப் போகிறோம்.
அன்னையின் வலது கால் விழுந்த இடமான திரிபுர சுந்தரி பீடம் பற்றி பார்க்கலாமா அல்லது மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் 13வது தலத்திற்கு வந்திருக்கிறோம். திரிபுரா மாநிலத்தின் உதய்பூரில் அமைந்துள்ள மாதாபாரி திரிபுரா சுந்தரி ஆலயம். இங்கே அன்னை 3 உலகங்களுக்கும் மேலான அழகு கொண்டவள் என்பதால் திரிபுரா சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். அன்னையின் வலதுகால் விழுந்த இந்த இடம் ஒரு ஆமையின் முதுகு போன்ற அமைப்பில் இருப்பதால் இதற்கு கூர்ம பீடம் என்று ஒரு பெயர் உண்டு. இமயமலையின் மடியில் இருக்கும் இந்த மகாசக்தியின் ரகசியங்களை இன்று விரிவாக பார்க்கலாம். திரிபுரா சுந்தரி. ஆழமான தகவல்கள். 1. கூர்மபீடம். இந்த கோயில் அமைந்துள்ள குன்று ஒரு ஆமையின் முதுகு பகுதியை ஒத்திருக்கிறது. தாந்திரீக வழிபாட்டில் கூர்ம வடிவம் என்பது மிகவும் உயர்ந்தது. 51 சக்தி பீடங்களில் பஞ்சமுகி ஆராதனை நடைபெறும் மிகச்சில இடங்களில் இதுவும் ஒன்று. 2. சோதிசி தேவி. கருவறையில் 2 சிலைகள் உள்ளன. ஒன்று 5 அடி உயரத்தில் இருக்கும் திரிபுரா சுந்தரி, மற்றொன்று சோதிசி எனப்படும் சிறிய வடிவம். முற்காலத்தில் போருக்குச் செல்லும் மன்னர்கள் இந்த சிறிய சிலையையே தங்களோடு எடுத்துச் சென்று வெற்றி பெற்றதாக வரலாறு கூறுகிறது. கல்யாண் சாகர் ஏரி. கோயிலுக்கு அருகிலேயே ஒரு மிகப்பெரிய ஏரி உள்ளது. இதில் வாழும் ஆமைகள் மற்றும் மீன்களை பக்தர்கள் தெய்வமாகவே கருதுகிறார்கள். அவற்றுக்கு உணவு அளிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக இங்கே கருதப்படுகிறது. ஜாதக ரீதியான பலன்கள். அழகு மற்றும் வசீகரம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்து மற்றவர்களிடம் நன்மதிப்பு பெற தயங்குபவர்கள் திரிபுரா சுந்தரியை வணங்கினால் முகம் மற்றும் பேச்சில் ஒரு தேஜஸ், அதாவது வசீகரம் உண்டாகும். அரசு வேலை மற்றும் அதிகாரம். திரிபுரா சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்சம் கொண்டவள். உயர் பதவிகள், அரசு வேலை மற்றும் அரசியலில் ஜெயிக்க விரும்புபவர்களுக்கு இந்த அன்னை ஒரு வழிகாட்டியாக திகழ்வார். திருஷ்டி நீங்க. உங்கள் மீதோ அல்லது உங்கள் வீட்டின் மீதோ இருக்கும் கண் திருஷ்டிகள் நீங்க அன்னையின் குங்குமத்தை அணிந்து கொள்வது சிறந்த பாதுகாப்பு தரும். ராஜயோகத்தையும் அழகையும் அள்ளித்தரும் திரிபுரா சுந்தரியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மத்திய பிரதேசத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் முழங்கை விழுந்த இடமாக கருதப்படும் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவரோடு வீற்றிருக்கும் உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்க்கலாமா அல்லது நேபாளத்தில் உள்ள குஹேஸ்வரி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 114. உஜ்ஜயினி ஹர்சித்தி. விக்ரமாதித்யனின் மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் தேடல் பயணத்தில் இன்று நாம் 14வது தலத்திற்கு வந்திருக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் அமைந்துள்ள ஹர்சித்தி மாதா ஆலயம். இங்கே அன்னை சர்வ சித்திகளையும் வழங்குபவள் என்பதால் ஹர்சித்தி என்று அழைக்கப்படுகிறாள். விக்ரமாதித்ய மன்னர் தனது தலையை 11 முறை அன்னைக்கு காணிக்கையாக கொடுத்த அதிசய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அன்னையின் முழங்கை விழுந்த இந்த இடத்தில் எரியும் 1100 விளக்குகளின் ரகசியத்தை இன்று விரிவாக பார்க்கலாம். ஹர்சித்தி மாதா. ஆழமான தகவல்கள். 1. கோப்பர் பீடம், தி எல்போ ஸ்பாட். அன்னை சதியின் முழங்கை பகுதி இங்கே விழுந்ததால் இது கோப்பர் பீடம் என்று அழைக்கப்படுகிறது. முழங்கை என்பது ஒரு மனிதனின் செயல்பாட்டுக்கு மிக முக்கியமானது. அதனால்தான் செயல்களில் வெற்றி பெற விரும்புபவர்கள் இந்த அன்னையை தஞ்சமடைகிறார்கள். 2. விக்ரமாதித்யனின் தியாகம், தி லெஜெண்ட் ஆஃப் விக்ரமாதித்யா. புகழ்பெற்ற விக்ரமாதித்ய மன்னர் இந்த அன்னையின் தீவிர பக்தர். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை தனது தலையை அன்னைக்கு காணிக்கையாக அளிப்பாராம். ஆனால் அன்னையின் அருளால் ஒவ்வொரு முறையும் தலை மீண்டும் முளைத்துவிடுமாம். இப்படி 11 முறை நடந்ததாக கூறப்படுகிறது. இன்றும் கோயிலின் ஒரு பகுதியில் மன்னர் பலியிட்ட அடையாளங்களை காணலாம். 3. தீபத் தூண்கள், தி டீப் ஸ்டம்பாஸ். கோயிலின் வாசலில் 2 பிரம்மாண்டமான இரும்பு விளக்குத் தூண்கள் உள்ளன. இதில் சுமார் 1100 விளக்குகள் ஏற்றப்படும். மாலை நேரத்தில் இந்த விளக்குகள் அனைத்தும் ஒளிரும்போது அன்னை அக்னி பிழம்பாக காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஜாதக ரீதியான பலன்கள். அஷ்டம சனி மற்றும் 7.5 சனி.
உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரரின் தலம் என்பதால் சனியின் பிடியில் இருப்பவர்கள் இந்த அன்னையை வணங்கினால் சனியின் தாக்கம் குறைந்து ஹர்ஷம், அதாவது மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் முடக்கம் நீங்கள் செய்யும் காரியங்களில் அடிக்கடி முட்டுக்கட்டை விழுந்தால் அன்னையின் முழங்கை பலம் உங்களுக்கு காரிய சித்தியை தரும். அதிகார பதவி அரசு துறையில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அல்லது அந்த பதவியை எதிர்பார்ப்பவர்கள் ஹர்சக்தி மாதாவை வணங்கினால் நிலையான புகழும் அதிகாரமும் கிடைக்கும். காரியங்களில் தடையின்றி வெற்றி பெற ஹர்சக்தி மாதாவின் அருள் நமக்கு துணை நிற்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் அண்டை நாடான நேபாளத்திற்கு செல்லப் போகிறோம். சக்தி பீடங்கள் வரிசை 15. குஹ்யேஸ்வரி, நேபாளத்தின் மர்மமான மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் இந்தியாவின் எல்லையைத் தாண்டி நேபாளத்திற்கு வந்திருக்கிறோம். காட்மாண்டுவில் உள்ள குஹ்யேஸ்வரி அம்மன் ஆலயம். குஹ்ய என்றால் ரகசியம் என்று பொருள். அன்னையின் இரு முழங்கால்களும் விழுந்த இந்த இடத்தில் அன்னை ஒரு நீரூற்று வடிவில் நிலத்தடியில் வீற்றிருக்கிறார். பசுபதிநாத் ஈசனை தரிசிக்கும் முன் இந்த அன்னையை தரிசிப்பது ஏன் கட்டாயம்? இந்த ரகசிய பீடத்தின் மகிமையை இன்று விரிவாக பார்க்கலாம். குஹ்யேஸ்வரி ஆழமான தகவல்கள். 1. ஜானு பீடம். அன்னையின் இரு முழங்கால்களும் இங்கே விழுந்ததால் இது ஜானு பீடம் என்று அழைக்கப்படுகிறது. முழங்கால்கள் ஒரு மனிதன் நிலையாக நிற்கவும் நடக்கவும் ஆதாரம். அதேபோல் நம் வாழ்வின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் சக்தியாக இந்த அன்னை திகழ்கிறாள். 2. ரகசிய வழிபாடு. இந்த கோயிலின் கருவறையில் சிலைகள் கிடையாது. தரையில் ஒரு சிறிய பள்ளம் மட்டுமே இருக்கும். அது எப்போதும் நீரால் நிறைந்திருக்கும். அந்த நீரூற்றையே அன்னையாக பாவித்து வழிபடுகிறார்கள். அதன் மீது ஒரு தங்கம் அல்லது வெள்ளியாலான கலசம் வைக்கப்பட்டிருக்கும். இது மிகவும் ரகசியமான தாந்திரீக வழிபாட்டுத் தலமாகும். 3. சிவசக்தி ஒற்றுமை. நேபாளத்தின் மிக புகழ்பெற்ற பசுபதிநாத் கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த தலம் உள்ளது. சக்தி இல்லாமல் சிவமில்லை என்பதற்கு இணங்க பசுபதிநாத் செல்லும் பக்தர்கள் முதலில் குஹ்யேஸ்வரியை வணங்கிய பிறகே ஈசனை தரிசிக்க வேண்டும் என்பது அங்கே நிலவும் ஐதீகம். ஜாதக ரீதியான பலன்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம். ஜாதகத்தில் 10ஆம் இடம் பலவீனமாக இருந்து வேலையில் நிலைத்தன்மை இல்லாதவர்கள் குஹ்யேஸ்வரியை வேண்டினால் முழங்கால்கள் உடலை தாங்குவது போல உங்கள் வாழ்வை அன்னை தாங்கிப் பிரிப்பாள். எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள். முழங்கால்கள் விழுந்த இடம் என்பதால் மூட்டுவலி அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு பரிகார தலமாகும். தாந்திரீக தோஷங்கள். செய்வினை அல்லது எதிர்மறை ஆற்றல்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த ரகசிய பீடத்தை மனதார மிளைத்தால் அனைத்து பிணிகளும் நீங்கும். வாழ்வின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் குஹ்யேஸ்வரி அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பப் போகிறோம். அன்னையின் மேல் பற்கள் விழுந்த இடமாக கருதப்படும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அலம்பி தேவி அல்லது சின்ன மஸ்தா பற்றி பார்க்கலாமா அல்லது ராஜஸ்தானில் உள்ள அம்புதா தேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை நம்பர் 16. சின்னமஸ்தா, தன்னையே தியாகம் செய்த மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் மிகவும் ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் அச்சமூட்டக்கூடிய ஒரு மகாசக்தியை தரிசிக்கப் போகிறோம். இமாச்சல பிரதேசத்திலுள்ள சின்னமஸ்தா தேவி தன்னுடைய தலையை தானே அறுத்து அதிலிருந்து பீரிட்டு வரும் இரத்தத்தை தனது தோழிகளுக்கு ஊட்டும் கோலத்தில் அன்னை ஏன் இருக்கிறார்? சிந்துபூருணி என்றால் கவலைகளை தீர்ப்பவள் என்று பொருள். அன்னையின் பாதங்கள் விழுந்த இந்த தலத்தின் ரகசியங்களை இன்று ஆழமாக பார்க்கலாம். சின்னமஸ்தா தேவி ஆழமான தகவல்கள். 1. பாதபீடம், த ஃபீட் ஸ்பாட். அன்னை சதியின் பாதங்கள் இங்கே விழுந்ததால் இது ஒரு மிக முக்கியமான தலம். பாதங்கள்தான் நம் உடலின் பாரத்தை தாங்குபவை. அதேபோல் நம் வாழ்வின் பாரமான கவலைகளை தாங்கிக் கொண்டு நமக்கு விடுதலை தருபவள் இந்த அன்னை. 2. தலையற்ற தேவி, தி சீவியர்ட் ஹெட். புராணங்களின்படி அன்னை பார்வதி தனது தோழிகளான ஜயா மற்றும் விஜயாவின் பசியை தீர்க்க தனது தலையை தானே அறுத்துக்கொண்டார். அதிலிருந்து பீரிட்டு வரும் இரத்த தாரைகளில் 2 தாரைகளை தோழிகளுக்கும்
ஒரு தாரையை தனது அறுபட்ட தலையின் வாய்க்கும் ஊட்டினார். இது தான் எனும் அகந்தையை அழித்து பிறளுக்காக தன்னையே அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. 3. சிந்து பூரணி, தி விஷ் ஃபுல்ஃபில்லர். இங்கே அன்னைக்கு சிந்து பூரணி என்ற பெயரும் உண்டு. சிந்தா என்றால் கவலை, பூரணி என்றால் முழுமையாக தீர்ப்பவள். இங்கே வந்து மனமுருகி வேண்டினால் தீராத கவலைகளும் பனி போல விலகிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஜாதக ரீதியான பலன்கள். கவலைகள் மற்றும் பயம், ஆங்ஸைட்டி. ஜாதகத்தில் 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சரியில்லாமல் காரணமே இல்லாமல் பயப்படுபவர்களுக்கு சின்னமஸ்தா வழிபாடு ஒரு கவசமாக இருக்கும். ராகு திசை தோஷம். சின்னமஸ்தா தேவி ராகு கிரகத்தின் அதிதேவதை. ராகு திசை அல்லது ராகு புத்தியால் வாழ்க்கையில் குழப்பம், விபத்து, பயம் இருப்பவர்கள் இந்த அன்னையை வேண்டினால் ராகுவின் எதிர்மறை ஆற்றல் மறையும். அகந்தை அழிய. கல்வியிலோ அல்லது பதவியிலோ செருக்கு கொண்டு அதனால் வாழ்க்கையில் சறுக்கல்களை சந்திப்பவர்கள் இங்கே வேண்டினால் தெளிவான புத்தி பிறக்கும். நமது கவலைகளை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை தரும் சின்னமஸ்தா அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் கீழ் உதடு விழுந்த இடமாக கருதப்படும் பாலைவனத்தின் மடியிலுள்ள அம்புதா தேவி பற்றி பார்க்கலாமா அல்லது குஜராத்தின் அம்பாஜி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை நம்பர் 17. அம்புதா தேவி, அந்தரத்தில் தொங்கும் அன்னை. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் ராஜஸ்தானின் மிக உயரமான மலைப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். அபுமலையில் வீற்றிருக்கும் அம்புதா தேவி அன்னது அதர் தேவி. இங்கே அன்னை ஒரு குகைக்குள் தரைப்பகுதியை தொடாமல் அந்தரத்தில் தொங்கியபடி காட்சியளிப்பதால்தான் இவளுக்கு அதர் தேவி என்று பெயர். அன்னையின் கீழ் உதடு விழிந்த இந்த தலத்தின் ரகசியங்கள் என்ன? 365 படிக்கட்டுகையை கடந்து அன்னையை தரிசித்தால் நம் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் என்ன? வாருங்கள், பாலைவனத்தின் பனிமலை தலத்திற்கு போகலாம். அம்புதாதேவி, ஆழமான தகவல்கள். அதர்பீடம், த லோவர் லிப் ஸ்பாட். அன்னை சதியின் கீழ் உதடு விழுந்த இடமே இது. உதடை என்பது ஒரு மனிதனின் பேச்சிற்கும் உணர்விற்கும் முக்கியமானது. நமது சொற்கருக்கு வலிமையையும் பிறர் மனதில் இடம் பிடிக்கும் நாவன்மையையும் இந்த அன்னை வழங்குகிறாள். அந்தரத்தில் இருக்கும் அன்னை, த ஹேங்கிங் காடஸ். இத்தலத்தின் கருவறையில் அன்னை ஒரு பெரிய பாறை இடுக்கிற்கும் வீற்றிருக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால் அன்னையின் திருவுருவம் தரையை தொடாமல் சற்று உயரத்தில், அதாவது அந்தரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் அதர் என்ற பெயரும் இவளுக்கு பொருந்தும். 365 படிக்கட்டுகள், த 365 ஸ்டெப்ஸ். இந்த கோவிலை அடைய 365 படிக்கட்டுகளை கடக்க வேண்டும். இது ஆண்டின் 365 நாட்களையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. ஒரு முழு வருடத்தின் பலனை இந்த ஒரே ஒரு பயணத்தில் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஜாதக ரீதியான பலன்கள். நாவன்கை மற்றும் பேச்சு. ஜாதகத்தில் 2ஆம் இடம் அல்லது புதன் பாதிக்கப்பட்டிருப்பதால் பேச்சில் தெளிவின்மை, திக்குவாய் அல்லது மற்றவர்களிடம் பேச பயப்படுபவர்கள் இந்த அன்னையை வேண்டினால் சொல்லாற்றல் பெருகும். கண் திருஷ்டி மற்றும் பில்லி சூனியம். ராஜஸ்தான் மன்னர்களின் காவல் தெய்வமாக இருந்த அம்புதா தேவி தன் பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து இமைப்பொழுது கூட பிரியாமல் காப்பவள். திருமண பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி பாதியிலேயே நின்று போனால் உதடு விழிந்த இந்த தலம் அந்த பேச்சுகளை சுபமாக முடித்து வைக்கும். உங்கள் சொற்களுக்கு பலமும் செயலுக்கு தெளிவும் தரும் அம்புதாதேவியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் குஜராத் மாநிலத்திற்கு செல்லப்போகிறோம். அன்னையின் இதய பகுதி விழிந்த மற்றொரு இடமாகவும் மிகவும் பிரம்மாண்டமான அம்பாஜி தலம் பற்றி பார்க்கலாமா அல்லது உஜ்ஜயினியிலுள்ள காளிகாதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 18. குஜராத் அம்பாஜி, இதயத்தில் அமர்ந்த மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் குஜராத் மாநிலத்தின் மிக முக்கியமான ஆன்மீக மையமான அம்பாஜி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே கருவறையில் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அன்னையின் சிலையோ உருவமோ உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு ரகசிய யந்திரம் மட்டுமே தேவியாக வணங்கப்படுகிறது. இதயம் விழுந்த இந்த இடத்தில் கண்களை கட்டித்தான் பூசை செய்வார்கள். ஏன் இந்த ரகசியம்? கப்பர் மலையின் உச்சியில் எரியும் அந்த அணையாத தீபத்தின் பின்னணி என்ன? வாருங்கள், அம்பாஜியின் ரகசியங்களை பார்க்கலாம். குஜராத் அம்பாஜி, ஆழமான தகவல்கள். 1. ஹிருதய பீடம். இதயம் விழுந்த இடமாக இது போற்றப்படுகிறது. இதயம் என்பது அன்பின் ஊற்று. அதனால்தான் இங்கே அன்னை ஆராதனா செய்பவர்களுக்கு தாயுள்ளத்தோடு வரங்களை அள்ளி வழங்குகிறாள்.
2. விஸ்வயந்திர வழிபாடு. இத்தலத்தில் சிலைக்கு பதில் விஸ்வயந்திரம்தான் மூலவர். இந்த யந்திரத்தில் 51 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அர்ச்சரர்கள் கூட கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் இந்த யந்திரத்திற்கு பூசை செய்வார்கள். நேரடியாக அந்த யந்திரத்தை பார்ப்பது மனித கண்களால் தாங்க முடியாத மகா சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. 3. கப்பர் மதில். அசலான சக்தி பீடம் இந்த கோயிலிலிருந்து சற்று தொலைவில் உள்ள கப்பர் மலை உச்சியில் இருப்பதாக கருதப்படுகிறது. அங்கே அன்னையின் பாதச்சுவடுகள் உள்ளன. அங்கே ஒரு தீபம் பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருப்பது மற்றும் ஒரு அதிசயம். ஜாதக ரீதியான பலன்கள். பயம் மற்றும் கவலை நீங்க. இதயம் பலவீனமாக உள்ளவர்கள், எப்போதும் ஒருவித பதற்றத்துடன் இருப்பவர்கள் அம்பாஜியை வேண்டினால் மன அமைதியும் தைரியமும் கிடைக்கும். ராகு கேது மற்றும் காலசர்ப்பதோஷம். குஜராத் பகுதிகளில் ராகு கேது தோஷங்களுக்கு அம்பாஜி வழிபாடு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. செல்வம் பெருக. அன்னை இங்கே லக்ஷ்மி அம்சமாகவும் விளங்குவதால் தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் நலம் பெருகும். இதயத்தில் அன்பையும் வாழ்வில் ஒளியையும் தரும் அம்பாஜி அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மத்திய பிரதேசத்தின் நர்மதா நதிக்கரைக்கு செல்லப் போகிறோம். அன்னையின் வலது மார்பு விழுந்த இடமாக கருதப்படும் ஜோதிஷி அல்லது அமர்கண்டக் பற்றி பார்க்கலாமா, அல்லது ஜம்முவில் உள்ள சக்தி தேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 19. அமர்கண்டக், நர்மதையாகப் பெருகும் அன்னை. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் 19வது தலத்திற்கு வந்திருக்கிறோம். நர்மதை, சோன் மற்றும் ஜோஹிலா ஆகிய 3 ஆறுகள் உற்பத்தியாகும் மகா புண்ணிய பூமியான அமர்கண்டக். இங்கே அன்னை நம்மை படைத்து காக்கும் அன்னையின் வலது மார்பு விழுந்த இடமாக திகழ்கிறாள். இதனால்தான் இந்த பலம் தாய்மையின் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது. நர்மதை நதியே அன்னை சதியின் வடிவமாக ஓடும் இந்த இடத்தின் ஆன்மீக ரகசியங்களை இன்று விரிவாக பார்க்கலாம். அமர்கண்டக் நர்மதா சக்தி பீடம். ஆழமான தகவல்கள். 1. ஸ்தனபீடம். அன்னை சதியின் வலது மார்பு விழுந்த இடமான இது ஊட்டமளிக்கும் சக்தியை குறிக்கிறது. இங்கே அன்னை நர்மதா அல்லது சோனட்சி என்ற பெயரில் வணங்கப்படுகிறாள். ஈசன் இங்கே பத்ரசேனர் என்ற பெயரில் அன்னைக்கு காவலாக இருக்கிறார். 2. நர்மதையின் பிறப்பு. சிவபெருமான் தவமிருந்தபோது அவரது வியர்வையிலிருந்து உருவானவளே நர்மதை என்பது ஒரு புராணம். ஆனால் சக்திபீட தத்துவப்படி அன்னையின் அமுதமே நர்மதையாக ஓடி உலகை செழிக்க வைக்கிறது. கங்கையில் நீராடினால் கிடைக்கும் புண்ணியம் நர்மதையை தரிசித்தாலே கிடைக்கும் என்பது ஐதீகம். 3. வெள்ளை நிறக் கோயில். இங்குள்ள கோயில்கள் அனைத்தும் அமைதி தரும் வெள்ளை நிறத்தில் மிக தூய்மையாக காட்சி தருகின்றன. நர்மதை நதி உற்பத்தியாகும் குண்டத்தின் அருகிலேயே இந்த சக்தி பீடம் அமைந்துள்ளதால் இங்கே இயற்கையும் ஆன்மீகமும் கைகோர்த்து நிற்கின்றன. ஜாதக ரீதியான பலன்கள். தாய் சேய் உறவு பலப்பட. ஜாதகத்தில் 4ஆம் இடம் அல்லது சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பதால் தாயுடன் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் அல்லது தாயின் உடல் நலம் குறித்து கவலைப்படுபவர்கள் இங்கே வேண்டிக் கொள்வது சிறப்பு. குழந்தை பேறு. அன்னை மார்பு விழுந்த இடமாக தாய்மையை குறிப்பதால் சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரத்தலம். பொருளாதார வளர்ச்சி. நர்மதை நதி வற்றாமல் ஓடுவது போல உங்கள் குடும்பத்தில் வருமானம் வற்றாமல் பெருக அன்னை நர்மதா அருள் புரிவாள். தாய்மையின் அன்பையும் நர்மதையின் தூய்மையையும் வழங்கும் அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் பீகார் மாநிலத்திற்கு செல்லப்போகிறோம். அன்னையின் வலது முழங்கால் விழுந்த இடமாக கருதப்படும் மிகவும் புகழ்பெற்ற மங்களகௌரி பீடம் பற்றி பார்க்கலாமா, அல்லது கர்நாடகாவில் உள்ள சிருங்கேரி சாரதாம்பாள் பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 20. மங்களகௌரி, தீர்க்க சுமங்கலி வரம் தரும் அன்னை. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் 20வது தலத்திற்கு வந்திருக்கிறோம். பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மங்களகௌரி ஆலயம். பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் கயா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அன்னை மங்களகௌரியின் தரிசனம். அன்னையின் மார்பக பகுதி விழுந்த இந்த தலம் ஒரு பெண்ணின் வாழ்வை மங்களகரமாக மாற்றும் சக்தி கொண்டது.
பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரியும் தீபத்தின் ரகசியத்தையும் இங்கே வேண்டினால் கிடைக்கும் மங்கள வரங்களையும் இன்று பார்க்கலாம். மங்களகௌரி ஆழமான தகவல்கள். 1. ஸ்தனபீடம். அன்னை சதியின் மார்பக பகுதி இங்கே விழுந்ததால் இது உபய பிண்ட பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகிற்கு பாசம் மற்றும் ஊட்டச்சத்தை வழங்கும் தாய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இங்கே அன்னைக்கு சிலையாக இல்லாமல் பாறை வடிவத்தில்தான் வழிபாடு நடைபெறுகிறது. 2. அக்னிகுண்டம் மற்றும் அணையாத தீபம். இக்கோயிலில் ஒரு சிறிய தீபம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் இந்த தீபம் அணைந்ததே இல்லை. இந்த தீபத்தின் ஒளியில் அன்னையை தரிசிப்பது பெரும் புண்ணியம். 3. உமாதேவியின் தவம். அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை மீண்டும் அடைய வேண்டி இங்கே கடும் தவம் புரிந்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்திற்காகவும் கன்னிப் பெண்கள் நல்ல வரனமையவும் இங்கே அதிகளவில் வந்து வேண்டுகிறார்கள். ஜாதக ரீதியான பலன்கள். 1. சுமங்கலி பாக்கியம், லாஞ்சிவிட்டி ஆஃப் ஸ்பௌஸ். ஜாதகத்தில் 8ஆம் இடம், அதாவது மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்கள் மங்களகௌரியை வேண்டினால் கணவருக்கு வரும் கண்டங்கள் விலகி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். திருமணத் தடை நீங்க. செவ்வாய் தோஷம் அல்லது ராகு கேது பாதிப்பால் திருமணம் தள்ளிப்போகும் பெண்கள் இங்கே மங்களகௌரி விரதம் மேற்கொண்டால் விரைவில் சுபகாரியம் கைகூடும். குழந்தை நலம். தாய்மையை வழங்கும் பீடம் என்பதால் கருச்சிதைவு அல்லது கர்ப்பப்பை பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அன்னை நல்ல ஆரோக்கியத்தை தருவாள். வாழ்வில் சகல மங்களங்களையும் அருளும் மங்களகௌரி அன்னையின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் இருக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் தமிழகத்தின் ஒரு மிக முக்கியமான ரகசிய தலத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் ஒட்டியானம், அதாவது நேவல் அல்லது வெய்ஸ்ட் விழுந்த இடமாக கருதப்படும் காஞ்சிபுரத்தின் கண்கள் போன்ற காமாட்சி அம்மன் பற்றி பார்க்கலாமா, அல்லது ஜம்முவில் உள்ள கோல் கண்டோலி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்தி பீடங்கள் வரிசை 21. காஞ்சி காமாட்சி, உலகிற்கே மையமான நாபி பீடம். வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் நம் தமிழகத்தின் மிக முக்கியமான, உலகமே போற்றும் காஞ்சி காமாட்சி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். 51 சக்தி பீடங்களில் அன்னையின் ஒட்டியானம் விழுந்த இடமான இது உடலின் மையமான நாபி, தொப்புள் பகுதியை தன்னுள் கொண்டது. அதனால்தான் இந்தியாவில் உள்ள மற்ற 50 சக்தி பீடங்களின் ஆற்றலும் இந்த காமாட்சிக்குள் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அன்னைக்கு முன்னே இருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் மர்மம் என்ன? ஆதிசங்கரர் ஏன் அன்னையின் உக்கிரத்தை தணித்தார்? விரிவாக பார்க்கலாம். காஞ்சி காமாட்சி, ஆழமான தகவல்கள். 1. நாபி பீடம். மனித உடலின் ஆற்றல் மையம் நாபி. அதேபோல் 51 சக்தி பீடங்களின் ஒட்டுமொத்த ஆற்றலும் குவியும் இடமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி. இருவரையும் தனது இரு கண்களாக கொண்டவள் என்பதால் இவள் காமாட்சி. உக்கிரமும் ஸ்ரீசக்கரமும், த பவர்ஃபுல் ஸ்ரீசக்ரா. ஆரம்பகாலத்தில் அன்னை மிகவும் உக்கிரமான ஸ்வரூபமாக இருந்தாள். உலகத்தை தாங்கும் வெப்பத்தை தணிக்க ஆதிசங்கரர் அன்னைக்கு முன்னே ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். அன்னையின் முழு சக்தியும் இந்த சக்கரத்தில் ஈர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு கருணையாக மாறுகிறது. இன்றும் காமாட்சிக்குத்தான் முதல் பூசை, பின்பே ஸ்ரீசக்கரத்திற்கு. அன்னைக்கு தனிச்சன்னதி. காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த சிவன் கோயிலிலும் அன்னைக்கு தனிச்சன்னதி கிடையாது. காமாட்சி ஒருவளே ஒட்டுமொத்த காஞ்சிக்கும் அரசி. ஏகாம்பரநாதர் கூட காமாட்சியின் தவத்திற்கு மகிழ்ந்தே மனம் முடித்தார் என்பது வரலாறு. ஜாதக ரீதியான பலன்கள். சகல கிரகதோஷ நிவர்த்தி. காமாட்சி அனைத்து சக்திகளின் வடிவம் என்பதால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருந்தாலும் காமாட்சியை தரிசிப்பது அந்த தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். புத்திர பாக்கியம், ஃபர்டிலிட்டி. நாபி பகுதி விழுந்த தலம் என்பதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் விரைவில் நற்செய்தி கிடைக்கும். கல்வி மற்றும் செல்வம். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அன்னையின் கண்களாக இருப்பதால் படிப்பு மற்றும் பணத்தட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு அன்னை ஒரு பெரும் பிடிமானமாக இருப்பாள். கண்களால் நம் கவலைகளை தீர்க்கும் காமாட்சியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் இமயமலையின் மிக ரகசியமான ஒரு இடத்திற்கு செல்லப் போகிறோம்.
அன்னையின் மேல்தாடை விழுந்த இடமாக கருதப்படும் காஷ்மீரில் உள்ள அமர்நாத் மகாமாயா சக்திபீடம் பற்றி பார்க்கலாமா அல்லது ஒடிசாவின் பூரி விமலாதேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. சக்திபீடங்கள் வரிசை 22. அமர்நாத் மகாமாயா, பனிக்குகையில் உறையும் மகாசக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்திபீடங்களின் பயணத்தில் இன்று நாம் கடல் மட்டத்திலிருந்து 13,500 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அதீத ஆற்றல் கொண்ட இடத்திற்கு வந்திருக்கிறோம். காஷ்மீரில் உள்ள அமர்நாத் மகாமாயா சக்திபீடம். அமர்நாத் என்றாலே நமக்கு பனி லிங்கம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அதே குகையில் அன்னை சதியின் மேல் தாடை விழுந்த மகாசக்தி பீடம் இருப்பது பலருக்கு தெரியாது. ஈசன் அமரத்துவத்தின் ரகசியத்தை பார்வதிக்குச் சொன்ன அந்த இடத்தில் மகாமாயாவாக அன்னை வீட்டிருப்பதன் மர்மம் என்ன? பனிக்குகையின் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். அமர்நாத் மகாமாயா. ஆழமான தகவல்கள். தாடை விழுந்த தலம். அன்னை சதியின் மேல் தாடை பகுதி இங்கே விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தாடை என்பது வார்த்தைகளை உருவாக்குவதற்கும் உணவை உட்கொள்வதற்கும் ஆதாரமானது. இங்கே அன்னை மகாமாயா பேரண்டத்தின் மர்மம் என்றும் ஈசன் திரிசந்தியேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இரகசியத்தின் சாட்சி. சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு பிறப்பு மற்றும் இறப்பு அற்ற அமரத்துவ இரகசியத்தை உபதேசித்த இடம் இது. அந்த இரகசியத்தை கேட்டுக்கொண்டிருந்தபோது அவளது ஒரு அம்சமாக இந்த மகாமாயா அங்கே நிலை பெற்றாள். இந்த குகையில் இன்றும் 2 புறாக்கள் அந்த இரகசியத்தை கேட்டு இன்னும் சாகாமல் இருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு. பனிப்பீடம். இங்கே அன்னைக்கு சிலைகள் கிடையாது. அமர்நாத் பனி லிங்கத்திற்கு அருகிலேயே பனியால் உருவான ஒரு சிறிய வடிவம் அல்லது பீடமே தேவியாக வணங்கப்படுகிறது. இது வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே தரிசனத்திற்கு கிடைக்கும் என்பது இதன் தனிச்சிறப்பு. ஜாதக ரீதியான பலன்கள். ஆயுள் பலம். அமரத்துவம் பேசப்பட்ட இடம் என்பதால் ஜாதகத்தில் 8ஆம் இடம் பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது அகால மரண பயம் கொண்டவர்கள் மகாமாயாவை வேண்டினால் ஆயுள் பலம் கூடும். மர்மமான நோய்கள். காரணமே தெரியாமல் உடல்நலம் பாதிக்கப்படுபவர்களுக்கு இந்த மாயைகளை நீக்கும் மகாமாயா வழிபாடு ஒரு சிறந்த மருந்தாகும். மோட்சம் மற்றும் ஆன்மீகம். கேது திசை நடப்பவர்கள் அல்லது ஆன்மீகத்தில் உயர நினைப்பவர்கள் இந்த தலத்தை மனதார நினைத்தாலே ஞானம் பிறக்கும். மாயைகளை நீக்கி மெய்ஞானத்தை தரும் மகாமாயா அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ஒடிசா மாநிலத்தின் கடற்கரை நகரமான புரிக்கு செல்லப் போகிறோம். ஜகந்நாதர் ஆலய வளாகத்திற்குள்ளேயே வீற்றிருக்கும் அன்னையின் பாதம் விழுந்த இடமாக கருதப்படும் விமலாதேவி பற்றி பார்க்கலாமா அல்லது குஜராத்தின் பவனாத் பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் ஒடிசாவின் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஜெகந்நாதர் உலகத்திற்கே அதிபதி என்றாலும் அங்கே ஒரு இரகசிய விதி இருக்கிறது. ஜெகந்நாதருக்கு படைக்கப்படும் உணவை அன்னை விமலாதேவிக்கு நிவேதனம் செய்த பிறகுதான் அது மகா பிரசாதமாக மாறுகிறது. அன்னையின் பாதம் விழுந்த இந்த தலத்தின் மர்மம் என்ன? ஏன் விமலாதேவியை தரிசிக்காமல் ஜெகந்நாதர் யாத்திரை முழுமையடையாது? இன்று விரிவாக பார்க்கலாம். பூரி விமலாதேவி. ஆழமான தகவல்கள். 1. பாதபீடம், த ஃபீட் ஸ்பாட். அன்னை சதியின் பாதம் இங்கே விழுந்ததால் இது ஒரு மிக உயரிய பீடமாக கருதப்படுகிறது. ஜெகந்நாதர் இங்கே பைரவர். ஜெகந்நாதரே பைரவராக கருதப்படும் அபூர்வ தலம் ஆகவும் அன்னை விமலாதேவி சக்தியாகவும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். 2. பிரசாதத்தின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் மகாபிரசாத். தினமும் ஜெகந்நாதருக்கு 56 வகையான உணவுகள் படைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த உணவு அன்னை விமலாதேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் வரை வெறும் நைவேத்தியம்தான். அன்னை அதனை ஏற்றுக்கொண்ட பின்னரே அது மகாபிரசாதம் என்ற தகுதியை பெறுகிறது. அன்னையின் எச்சில் பட்ட பின்னரே அந்த உணவு புனிதமடைகிறது என்பது அங்கே நிலவும் ஐதீகம். 3. தாந்திரீக முக்கியத்துவம், டான்ட்ரிக் சிக்னிஃபிகன்ஸ். இந்த தலம் 4 மிக முக்கியமான ஆதி சக்தி பீடங்களில் ஒன்று. மற்ற கோயில்களைப் போலல்லாமல் இங்கே துர்கா பூஜையின் போது இரகசியமான தாந்திரீக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அந்த சமயத்தில் ஜெகந்நாதர் கூட திரைமறைவில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஜாதக ரீதியான பலன்கள். பசி மற்றும் வறுமை நீங்க, ப்ராஸ்பெரிட்டி. அன்னையின் பிரசாதம் இங்கே மிகவும் முக்கியமானது. ஜாதகத்தில் 2ஆம் இடம்
உணவு மற்றும் வருமானம் பலவீனமாக இருப்பவர்கள் விமலாதேவியை வேண்டினால் வீட்டில் தானியங்களும் செல்வமும் பெருகும். திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல். ஜெகந்நாதர் ஆலயத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் விமலாதேவி தன் பக்தர்களை சுற்றியுள்ள கெட்ட சக்திகளை தனது பார்வையாலேயே எரித்து விடுவாள். பாத பிரச்சனைகள். அன்னையின் பாதம் விழுந்த தலம் என்பதால் கால்களில் அடிபட்டவர்கள் அல்லது மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொள்வது ஒரு சிறந்த பரிகாரமாகும். ஜெகந்நாதரின் அருளையும் விமலாதேவியின் பாதுகாப்பையும் ஒரு சேர பெற்று வளமுடன் வாழ்வோம். அடுத்த பகுதியில் நாம் குஜராத்தின் மற்றொரு அதிசய தலத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் வயிற்று பகுதி ஸ்டமக் விழுந்த இடமாக கருதப்படும் கடலோரம் அமைந்த பிரபாஸ் சந்திரபாகா சக்தி பீடம் பற்றி பார்க்கலாமா அல்லது மேற்கு வங்காளத்தின் பகுலேஸ்வர் பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி. தலைப்பு: சக்தி பீடங்களின் வரிசை 25. ஜுவாலாமுகி, அணையாத 9 ரகசியம். வணக்கம், இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் 25வது மைல்கல்லை எட்டியிருக்கிறோம். இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ராவில் வீற்றிருக்கும் ஜுவாலாமுகி அம்மன். இங்கே கருவறையில் அன்னை சிலையாகவோ படமாகவோ இல்லை, மாறாக பாறை இடுக்குகளிலிருந்து தானாகவே தோன்றி எரியும் அக்னி சுடராக அன்னை காட்சியளிக்கிறாள். அன்னையின் நாக்கு விழுந்த இந்த இடத்தில் பல நூற்றாண்டுகளாக தண்ணீரூற்றியும் அணையாத அந்த 9 சுடர்களின் ரகசியம் என்ன? அக்பர் போன்ற மாமன்னர்களே வியந்த இந்த தலத்தின் மகிமையை இன்று பார்க்கலாம். ஜுவாலாமுகி, ஆழமான தகவல்கள். 1. ஜிஹ்வா பீடம், த டங் ஸ்பாட். அன்னை சதியின் நாக்கு விழுந்த இடமே இது. நாக்கு என்பது சொல்லுக்கும் மந்திரத்திற்கும் ஆதாரமானது. இங்கே அன்னை சித்தாம்பிகா, ஞானத்தை வழங்குபவர் என்றும் ஈசன் உன்மத்த பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 2. அணையாத 9 சுடர்கள், த 9 ஃப்ளேம்ஸ். கோயிலுக்குள் பாறையிலிருந்து 9 விதமான சுடர்கள் எரிகின்றன. இவை மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி உள்ளிட்ட நவதுர்க்கைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. விஞ்ஞானிகள் பலமுறை ஆய்வு செய்தும் எந்த எரிவாயுவின் துணையுமின்றி இந்த சுடர்கள் எப்படி தொடர்ந்து எரிகின்றன என்பதை கண்டறிய முடியவில்லை. 3. அக்பரின் தோல்வி, த லெஜெண்ட் ஆஃப் எம்பரர் அக்பர். முகலாய மன்னர் அக்பர் இந்த சுடர்களை அணைக்க எண்ணி அதன் மேல் இரும்பு தட்டுக்களை வைத்தார். கால்வாய்களை வெட்டி தண்ணீர் ஊற்றினார். ஆனால் சுடர்கள் அணையாமல் அந்த தட்டுக்களை பிளந்து கொண்டு வெளியே வந்தன. இறுதியில் அன்னையின் சக்தியை உணர்ந்த அக்பர் அன்னைக்கு தங்க குடை ஒன்றை சமர்ப்பித்தார் என்பது வரலாறு. ஜாதக ரீதியான பலன்கள். சொல் பலிதம், ஸ்பீச் பவர். ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலமாக இருப்பவர்கள் அல்லது பேச்சால் சாதிக்க நினைப்பவர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள் ஜுவாலாமுகியை வேண்டினால் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு காந்த சக்தி கிடைக்கும். செவ்வாய் தோஷம், மார்ஸ் அஃப்ளிக்ஷன். அக்னி ஸ்வரூபமான தலம் என்பதால் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் தடைகள் தீயாய் எரிந்து சாம்பலாகும். எதிரிகள் தொல்லை நீங்க. அன்னை இங்கே ஞானாக்னியாக இருப்பதால் உங்களை பின்னாலிருந்து தாக்கும் மறைமுக எதிரிகளை அன்னை செயலிழக்க செய்வாள். இருளை நீக்கி ஒளியை தரும் ஜுவாலாமுகி அன்னையின் அருள் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மேற்கு வங்காளத்திற்கு செல்லப் போகிறோம். அன்னையின் தொண்டை விழுந்த இடமாக கருதப்படும் நல்ஹாட்டி சக்தி பீடம் பற்றி பார்க்கலாமா அல்லது தமிழகத்தின் கன்னியாகுமரி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி.